நான் கேட்கிறேன், தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள், நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த ஆட்சியில். 80 வயசு பாட்டியையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. திருவள்ளூர்ல கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஆரம்பாக்கம்னு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் அந்த குழந்தைய ஒரு கொடூர மிருகம், மனித மிருகம் ஒருத்தவன் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்துட்டான். 8 வயசு குழந்தை, பள்ளிக்கூடம் போற குழந்தை. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் எடுக்கல. பிறகு நம்ம கட்சிக்காரங்க தெரிஞ்சு போய் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டவுடன் அப்புறம் தான் அந்த புகாரை எடுக்கிறான். ஆனா புகார் எடுத்துக்கிட்டு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்தேன். அந்த அம்மா போய் எங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க கண்டுபிடிக்கலன்னா இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே கும்பலா போய் அங்கே முற்றுகையிட்ட பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் அமைக்கிறாங்க. 3 டீமு, 5 டீமு, 10 டீமு. 3 வாரத்துக்கு பிறகுதான் அந்த மிருகத்தை பிடிக்கிறான். அவன் யாருன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கிறான், ஆந்திராவில் வேலை செய்யறான், சூலூர்பேட்டையில். அவன் சொல்றான், திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யறேன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஆந்திரா பார்டர்ல இருக்கு, 20 கிலோமீட்டர்ல இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு வீக்கெண்ட் எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கும், போதை கிடைக்கும், மது கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். எவ்வளோ கேவலம் இதெல்லாம், எவ்வளோ கேவலம். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் போய் குடிச்சிட்டு வருவான் ஒரு காலத்தில், தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூரில் போய் குடிச்சிட்டு வருவான். ஆனால் இப்போ ஒருத்தன் சொல்கிறான், ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போய் எதுக்குன்னா அங்கே கஞ்சா அடிக்கிறதுக்கு, போதை மாத்திரை சாப்பிட்றதுக்கு, போதை ஊசி போட்டுக்கிறதுக்கு, மது சாராயம் குடிக்கிறதுக்கு வரான். வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்திட்டு அங்கே இருக்கிற நம்ம பொண்ணுங்கள்லாம் கெடுத்துட்டு போகிறதுக்கு வரானாங்களாம். படுபாவிங்களா நீங்க ஆட்சியா நடத்துறீங்க? கேடுகட்ட ஆட்சியா, கேடுகட்ட ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. தன் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் பத்திரமா வருமா, காலேஜுக்கு போயிட்டு வருமா, வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா? திமுக காரன் கேட்டா அப்படி ஒரு சம்பவம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துதான் ஆகும், நாங்க என்ன பண்ண முடியும்? படுபாவீங்களா? அந்த சூழலை ஏன் உருவாக்குறீங்க? சூழலை ஏன் உருவாக்குறீங்க? தெரு தெருவா கஞ்சா விற்கிறான், தெரு தெருவா சந்து கடை வச்சுக்கிட்டு சாராயத்தை விற்கிறான், கள்ள சாராயம் விற்கிறான். அதை உங்களால் அகற்ற முடியவில்லை, துப்பு இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். தப்பி தவறி இவங்க மீது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, மீண்டும் சொல்றேன், ஒரு மருத்துவனான்னு சொல்றேன், ஒரு டாக்டரா சொல்றேன், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இன்னைக்கே உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்பி பார்த்தீங்க.